என்னடா சொல்ற? ஐயா, உங்க பங்காளி அண்ணாமலைக்கரோட பொண்ணு பஸ்ல வரும்போது கீழூர்கார பசங்க உரசி காட்டா பண்ணிட்டாங்கய்யா. ஏன்னு கேட்டதுக்கு நம்மள வெட்டுவோம், நம்ம சாதி பொண்ணை கட்டுவோம் சொல்றாங்கய்யா. அந்த பயலுக 10 அடி நடந்தா அதுல 8 அடி நமக்கு சொந்தம்ன்றத மறந்து பேசுறாங்களா? தொப்பன எச்சில் ஈரம் காயறதுக்குள்ள இந்த வரதப்ப நாயக்க யாருன்னு காட்டுங்கடா. போங்களே. என்ன தைரியம்ல உங்களுக்கு? என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க ஐயா. ஏய், எங்க ஜாதிக்கார பொண்ணுங்க ஏறின பஸ்ல நீ ஏறி இருக்க கூடாது. ஐயா தெரியாம ஏறிட்டேயா. சரி, அப்படியே ஏறி இருந்தாலும் இறங்கி இருக்கணும், இல்ல ஒதுங்கி இருக்கணும். ஒரு ரசிட்டியல. ஐயா 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 தெரியாம உரசிட்டையா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. ஏய், சாதி மேல சாக்கிடப்பட்டா மன்னிக்க மாட்டான்டா இந்த வரதப்ப நாயக்க. ஐயா தெரியாம மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா 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 உரசின கைய ஒசத்தி பிடிங்களே. ஐயா 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 என்னோட மரியாதை ஐயா. என்ன செய்ய சொல்லுங்க. ஏயா, நீங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? நாங்க நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? எங்க பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கிற இந்த நேரத்துல இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டீங்களே. சத்தியத்தை காப்பாத்த நீங்க என்ன அவதாரம் எடுத்துட்டீங்க? பாக்கியம், கேக்குனாது இல்லாம போச்சு. எப்பா, நம்ம ஊர் மாடசாமி குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்கான். அட ஆமாப்பா, ஆனா அவன் பொண்டாட்டி கற்பமா இருக்கா. அது எப்படி? எல்லாம் புருஷன் தானே குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்கான். ஏத்து விட்டு சிப்பியா பண்ணல. என்னது, மகாத்மா காந்தி செத்துட்டாரா? யோ, இதெல்லாம் தேவையில்லாத ஷாக்கு. கிராமத்துல பழைய பேப்பர் படிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு அழுத பழசான பேப்பரை படிப்பீங்கன்னு நினைக்கவே இல்லையா? அவன் எழுத்து கூட்டி படிக்காமல, அதான் இத்தனை வருஷம் ஆயிருக்கு. ஐயோ, இவனுக்கு தொல்லை தாங்க முடியலையே. மாடசாமி கருச்சாமி குப்புசாமி, எல்லாம் கிளம்புங்களே. பக்கத்துல கல்யாணம் பண்ணணும், 10 தலையா உருளணும். இல்ல நம்மளும் சும்மா தானே இருக்கோம், வாங்க போலாம். இல்லையா, என்ன நோங்கலே போலாம். அவன் கூப்பிட்ட உடனே கிளம்பிடுறதா? என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுல ஏன்பா என்னப்பா பிரச்சனை? என் தம்பி இருக்கானே, ஆமா, அவன் குழந்தை மாதிரியா. பக்கத்து ஊர்ல பீடிக்கு நெருப்பு கேட்டாங்க, அவன் இல்லன்னு சொல்லிருக்கலாம். அவன் என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா சொல்றா. பீடி கூட நெருப்பு இல்லாம இங்க வந்து பிச்சை எடுக்கிறீங்களே, உங்களா எதுக்குடா மீசன் கேட்டாயா? எப்படி 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 அந்த பத்தி பேசுறான் அவன்? இதுக்காடா இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க? இது சாதாரண விஷயம்டா. 50 பைசா கொடுத்தா ஒரு தீப்பெட்டி வாங்கலாம். அதை வச்சு ஏகப்பட்ட பீடிக்கும் சிகரெட்டுக்கும் பத்த வைக்கலாம்டா. தயவு செய்து பெருசுபடுத்தாதீங்க, போய் வேலையை பாருங்க போங்க. ஆனா சும்மா இரியப்பா, அவன் மீசை பத்தி பேசிருக்கான். என்ன பெரிய மீசை வச்சிருக்கான் அவன்? சும்மாடா, எங்க மீசையோட பவர் தெரியாம பேசுற நீ. என்ன பெரிய பவர்? அதுல இருந்து கரண்ட் எடுத்து கேரளாவுக்கு கொண்டாந்து அனுப்ப முடியுமா? எங்களுக்கு மீசை தான்டா பெருசு. ஏய், அந்த மீசை பத்தி பேசுற தலையை வெட்டுங்கடா. அவன் குடும்பத்தை அழிங்கடா, அந்த கிராமத்தை நொறுக்குங்கடா, அந்த கிராமத்துல பெரிய கலவரத்தை உண்டு பண்ணுங்க. நேரா குடுடா. ஒரு 5 கிராம் வெயிட் உள்ள இந்த மீசை தான் வரப்போற ஒரு பெரிய கலவரத்துக்கே காரணம்னா மலாந்தா மாதிரி மீசை இருக்க வேண்டிய அவசியம் இல்லடா. தேவையில்லடா, தேவையில்லடா. இந்த மீசைக்காக கலவரம் பண்ண போய் குடும்பத்தை கவனிடா.